முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, படிச்சு உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க தான் ஈஸியா பொய்யான செய்திகள் பரப்புறாங்க. கோர்ட் வந்து நாய்களுக்கு சாப்பாடு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை போட்டிருக்கு. மீறினா இந்த இடத்துல சாப்பாடு போட்டிங்கன்னா ரூ. 10,000 அபராதம். இங்க சாப்பாடு போட்டிங்கன்னா ரூ. 5,000 அபராதம். இது நாங்க வீடியோ எடுத்து போலீஸ்ல குடுப்போம். அப்படின்னெல்லாம் விளம்பர போர்டு மாரியே வைக்கிறாங்க. இதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா படிச்சவங்க. அறிவாளிங்க தான் அந்த மாதிரி வைக்கிறாங்க. இப்போ ஏழை பாளையம்லாம் இந்த மாதிரி யாரும் போர்டு வைக்கிறதில்ல, எந்த இடத்துலையும் வைக்கிறதில்ல. அப்போது படிப்பறிவு இல்லாதவங்க வேணால் அந்த மாதிரி பொய்யை சொல்லலாம். படிச்சுட்டு எல்லாம் தெரிஞ்சுட்டு இப்படி ஒரு பொய் சொல்லலாமா? கோர்ட்டு எந்த இடத்துலையுமே நாய்களுக்கு சாப்பாடு போடாதீங்க, இல்லை நாய்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு தடை அப்படிங்கிறத சொல்லவே இல்லை. முக்கியமான ஒரு சில இடங்கள்லேருந்து நாயை அப்புறப்படுத்தணும்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர, தெருக்கள்லேருந்து நாயை அப்புறப்படுத்தணும்னோ நாய்களுக்கு சாப்பாடு வைக்கக்கூடாதுன்னு சொல்லலை. தயவு செஞ்சு சாமானியர்கள் கூட தெரியாம அறியாமையில தப்பு செய்யலாம். படிச்ச தெளிவா இருக்கிறவங்க பொய்யான வதந்திகளும் பொய்யான இந்த மாதிரி விளம்பர பலகைகளும் வைக்காதீங்க தயவு செஞ்சு. படிக்கிறது, அறிவாளியா இருக்கிறது, முன்னேறதெல்லாம் எல்லாருக்கும் நல்லது செய்யறதுக்கு தான். அப்படி எல்லாமே உயர்ந்த இடத்துக்கு உயர்ந்த பிறகு நம்மளை நம்பி வாழ்ற ஒரு வாயில்லாத ஜீவனை அழிக்கணும்னு நினைக்காதீங்க. சாப்பாடு போடாதீங்கன்றதே என்ன அர்த்தம்னா அது சாவட்டுங்கிறது தான். ஒரு உயிரை சாவட்டும்னு சொல்றது வந்து நியாயமே இல்லாத ஒரு விஷயம். அது நம்மளை நம்பி காட்டுல இருந்து வந்த ஒரு ஜீவன் அது. அது கொண்டாந்து நம்ம வீட்டுல வச்சோம், வீட்டுல இருந்து வாசல்ல வச்சோம், வாசல்ல இருந்து தெருவில் வச்சோம். நீங்க தெருவுல இருந்தே இருக்கக்கூடாதுன்னு சொன்னா அது எங்க போவோம் சொல்லுங்க? படிப்பு வளர்ச்சிங்கிறது எதுக்காக? அறிவு வரும்போது நல்லது செய்யறதுக்கு தானே. நல்லா யோசிங்க. நீங்களும் மாறுங்க. அவங்களுக்கு வாயில்லாத ஜீவனை வயிற்றுல அடிக்க நினைக்காதீங்க. அவங்களுக்கு முறையா தடுப்பூசி போட்டு அவங்களுக்கு வந்து கருத்தடையெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க அவங்க. அதுக்குள்ளே கட்டுப்பட்டுருவாங்க. அது அரசாங்கத்துக்கிட்ட முறையாக செய்ய சொல்லுங்கள். அதை விட்டு வாயத்தில் அடித்து பட்னியாக இருக்கட்டும், சோறு போடாதீங்க, சாப்பிட்டோம்னாலாம் சொல்லாதீங்க. வெயில் காலம் வந்துருச்சு. அவங்களுக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி வைங்க, ஒதுங்க கொஞ்சம் இடம் கொடுங்க. முடிஞ்சால் பசிக்கு ஒரு வாய் சோறு போடுங்க. நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.